Dear students, good morning. Today 12th economics classல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ASEAN, that is Association of South East Asian Nations, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எய்ம்ஸ் என்ன, அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கிளாஸில் ட்ரேட் பிளாக்னா என்ன, வாட் ஆர் த டிவிஷன்ஸ் ஆஃப் ட்ரேட் பிளாக்ஸ், நெக்ஸ்ட்டு சார்க் அப்படின்னா என்ன, அதாவது சவுத் ஏஷியன் அசோசியேஷன் அப்படின்னா என்ன, அதோடைய ஃபங்க்ஷன்ஸு, அச்சீவ்மெண்ட்ஸு, அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். இப்போ ஏஷியன், அதாவது அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன், இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஏஷியன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 8th August 1967 பேங்காக்கில் ஆரம்பித்தாங்க. இதோட ஒரிஜினல் மெம்பரிங் கண்ட்ரீஸ், அதாவது இதோடைய ஒரிஜினல் மெம்பரிங் கண்ட்ரீஸ் 5 மட்டுமே. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் அண்ட் தாய்லாந்து. இது 5 மட்டுமே இதோடைய ஒரிஜினல் மெம்பரிங் கண்ட்ரீஸ். அது இல்லாமல் அதாவது நிறைய கண்ட்ரிஸ் என்னவாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயலாக் பார்ட்னர்ஸாக இருக்காங்க, அதாவது மீட்டிங்கில் மட்டும் கலந்துக்கக்கூடிய பார்ட்னர்ஸாக இருக்காங்க. மற்றபடிக்கு ஏஷியான்லேருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இந்த அடுத்து வர 10 கண்ட்ரிக்கு கிடைக்காது. அதாவது இதில் டயலாக் பார்ட்னர்ஸாக யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, ஜப்பான், இந்தியா, சவுத் கொரியா, நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. ஞாபகம் வச்சுக்கணும். டயலாக் பார்ட்னர்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த மீட்டிங்கில் மட்டும் கலந்து கொண்டு தங்களுடைய ஆலோசனைகள் வழங்கக்கூடிய அளவு தகுதி பெற்ற நாடுகள். இதோடைய மெயின் ஒரிஜினல் மெம்பரிங் கண்ட்ரிஸ் 5. இதோடைய டயலாக் பார்ட்னர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சைனா, ஜப்பான், இந்தியா, சவுத் கொரியா, நியூசிலாந்து அண்டு ஆஸ்திரேலியா. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீட்டிங்கில் மட்டும் பங்கெடுத்துக்குவாங்க. இதோடைய மெயின் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் த FTA as it will reduce tariff and non-tariff barriers, அதாவது வணிகத்தில் இருக்கக்கூடிய விதிகளை அதாவது வரி விதிப்பு முறைகளை குறைக்கவும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கவும் இதோடைய மெயின் மோட்டிவாக இருக்குது. அதாவது இதோடைய மெயின் எய்ம் என்ன, அதாவது இதோடைய பிளட் ஆஃப் ஏஷியான் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா பிளட் ஆஃப் ஏஷியான்னே கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரேட் தான் இதோடைய உயிர் மூச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோடைய மீட்டிங் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸ் ஆர் ஹெல்டு ஒன்ஸ் இன் 3 years ஒன்ஸ் ஏஷியனோட மீட்டிங் நடக்கும். நம்ம சார்க்கோட மீட்டிங் எத்தனை முறை நடக்கும்னு சொல்லியிருக்கோம், 2 years ஒன்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். ஏஷியன் 3 years ஒன்ஸ் மீட்டிங் நடக்குது. இதோடைய மினிஸ்டர் இஸ் த நெக்ஸ்ட் ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி, அதாவது ஃபாரின் மினிஸ்டர்ஸ்லாம் இதில், ஏன்னா கண்ட்ரிஸ் எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிஸாக இருக்குது. இதோடைய மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஒன்று கூடி இதோடைய ஹையஸ்ட் டெசிஷன் எடுப்பாங்க. சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவில் இந்த மீட்டிங் நடக்கும். இந்தியாவுடைய வேலை அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஏஷியான் ஸ்டார்டட் இன் 1992 தான் ஏஷியானுக்கு, அதாவது ஒரு அறிவுரை வழங்கக்கூடிய நாடுகள் லிஸ்ட்டில் இந்தியா இருக்குது. என்ன மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய நாடுகளுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியா மட்டுமே. ஏன்னா இந்தியா ஏஷியன் காண்டினென்ட்டில் தான் இருக்குது, நமக்கு தெரியும். அதாவது இந்த நாடுகளுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதுனா இந்தியா மட்டுமே. ஸோ இந்தியாவை செக்டோரியல் டயலாக் பார்ட்னர், அதாவது துறை வாரியான கலந்தாலோசிக்கக்கூடிய மீட்டிங்களில் இந்த இந்தியா மிக முக்கிய பங்கு வகிக்குது, நம்மளோட இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது ரொம்ப ஏஷியன் நேஷனுக்கும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டடாக இருப்பாங்க. அதாவது ஏஷியன் கண்ட்ரிஸும் நம்மளோட இந்தியாவும் க்ளோஸ் ரிலேட்டடாக இருப்பாங்க. ஆனால் ஏஷியன் அந்த அசோசியேஷனில் இந்தியா மெம்பர் கிடையாது, அதாவது பெர்மனன்ட் மெம்பர் கிடையாது, ஒன்லி டயலாக் பார்ட்னர் மட்டுமே. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் கண்ட்ரிஸோட ஃப்ளாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஆக்சிலரேட் த எக்கனாமிக் க்ரோத், அதாவது பொருளாதார வளர்ச்சி, சமூக செயல்பாடு, கலாச்சார தொடர்பு, இது எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணுறதுன்னா தங்கள் நாடுகளுக்குள்ளே தூண்டி விடுறது இதோடைய மிக முக்கியமான நோக்கம். நெக்ஸ்ட் டு ப்ரமோட் ரீஜனல் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி, அதாவது தங்களுடைய மெம்பரிங் நேஷனில் அமைதியை நிலைப்படுத்துறதும், சில யுனைடெட் நேஷன் சார்ட்டர்ஸ், அதாவது சில வெளிநாடுகளுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதும் இதனுடைய மிக முக்கியமான வேலை. டு ப்ரமோட்
கோஆப்ரேஷன் அமங் த மெம்பரிங் ஆஃப் ஏஷியன் த்ரூ த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ், அதாவது தங்களுக்குள்ளே கலந்தாலோசனை பண்ணிக்கிறது, தங்களுக்கு தேவையானதை அந்த 5 கண்ட்ரியும் தங்களுக்குள்ள தேவையான எல்லாத்தையும் கலந்தாலோசனை பண்ணிக்கிறது, இது முக்கியமான நோக்கம். நெக்ஸ்ட் அரசு துறை தணிக்கை உள்ள, அதாவது தங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் பரிமாறிக்கொள்வது இதனுடைய முக்கியமான நோக்கம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டு ப்ரமோட் எ கண்டக்டிவ் என்வான்மெண்ட் அண்டு ஃபெசிலிட்டேட்டட் ஆஃப் ரிசர்ச் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் அமங் த மெம்பரிங் நேஷன், அதாவது ரிசர்ச் ட்ரைனிங் எஜுகேஷன் இதில் இருக்கக்கூடிய என்னென்ன அந்த சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதோடைய ஆராய்ச்சி பணிகளுக்கு இது உதவுது. நெக்ஸ்ட்டு தகவல் மையமாக செயல்படுகிறது, அதாவது டு சர்வ் அஸ் ஏ சென்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தகவல் மையமாகவும் செயல்படுகிறது. இந்த 5மே இதனுடைய மிக முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபெசிலிட்டேட் ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் குட்ஸ், அதாவது தங்களுடைய கண்ட்ரிஸ்குள்ளே பொருட்களையும் பணிகளையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஃப்ரீயாக அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா ஈஸியான முறையில் பரிமாற்றம் பண்ணிக்கிறது. யூரோப்பியன் நேஷன் மாதிரியே, அதாவது ஒரே ஒரு யூனியன், இந்த 5 நாடுகளும் ஒரே ஒரு இடத்துல தங்களுடைய சந்தையை நிறுவுதல் மிக முக்கியமான நோக்கம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டு ப்ரமோட் ஃப்ரீ அக்சஸஸ் டு த மார்க்கெட்டர் ஒன் கண்ட்ரி, அதாவது ஒன் மெம்பரிங் கண்ட்ரி டு மார்க்கெட், அதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய கமாடிட்டிஸை விற்பனை செய்யலாம். நெக்ஸ்ட்டு டு இம்ப்ரூவ் பிஸ்னஸ் காம்படேட்டிவ்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், உங்களுடைய பொருட்களையும் உங்களுடைய வியாபாரத்தையும் வணிகத்தையும் வர்த்தகத்தையும் நீங்கள் வெளிநாடுகளில் ஈஸியாக என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நீங்கள் விற்பனையை தொடங்கலாம். நெக்ஸ்ட்டு டு பேவ் வே ஃபார் மார்க்கெட் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த மெம்பரிங் நேஷன், மார்க்கெட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லா முதலீட்டு தேவைகளையும் நீங்கள் உங்களுடைய மெம்பரிங் கண்ட்ரிக்குள்ளே ஈஸியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா கோஆப்ரேஷன் இந்த மெனி ஏரியாஸ் இன்க்ளூடிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ட்ரேட், அதாவது தொழிற்சாலைகள் வாரியாகவும் வணிகம் வாரியாகவும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வலுப்படுத்துறதுக்கு இது உதவுது. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே இதோடைய ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம பார்த்துருக்குறோம். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய மெம்பரிங் நேஷன்ஸில் இருக்கக்கூடிய உறவுகளை வலுப்படுத்தல், வியாபாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் க்ரோத்து, சோஷியல் ப்ரோக்ரஸ், கல்ச்சரல் டெவலப்மெண்ட்ஸை ஆக்சலரேட் பண்ணுறது எல்லாமே இதனுடைய மிக முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸும் ஃபங்க்ஷன்ஸுமா இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.